எல்லாத்துக்கும் வணக்கம். என்னை ஆதரிக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி. இன்னைக்கு என்ன டாபிக்னா, நான் தான் சொல்லியிருந்தேன்ல நிறைய கடன் வாங்கியிருக்கேன்னு. அந்த கடன் இப்போ எனக்கு கொஞ்சம் காசு வரும், அதை வச்சு தான் கடன் கட்டணும். ஒருத்தவங்க ஸ்டேஷன் வரையும் கூட்டிகிட்டு போய் அப்புறம் அது கம்ப்ளைண்ட் ஆகிருக்குன்னு சொல்லி அது அந்த பொண்ணு நேற்று கால் பண்ணி நேற்று வாட்ஸ்அப்பில் பேசினா போட்டு அனுப்பியிருந்தேன். அவங்க வீட்டுக்காரர் மண்டையை உடச்சி ரத்தமாக சட்டையெல்லாம் மண்டை அடிபட்டு இதாக இருக்குது. அது சரி, எனக்கு மனசு கேட்காம நான் கால் பண்ணி கேட்டேன், என்னம்மா ஆச்சு அப்படின்ட்டு. கொஞ்சம் பொறுமா, காசு இந்த மாதத்தில் வந்தோன்னு கொடுத்துட்றேன், நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சுக்கோமா, அந்த டேஸ்ட்டில் எப்படி எழுதி கொடுத்தனோ அதே மாதிரி நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டேன். பேசின பிற்பாடு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்காரு அடித்தாருன்னு சொல்ல, அது எதுக்காக அடித்தாருன்னு கேட்டால், எனக்கு வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கு. வட்டிக்கு அந்த பொண்ணு வேறு இடத்துல வாங்கி கொடுத்துருக்கு. அந்த பொம்பளை பேர் உஷா, அந்த லேடிஸ் பேர் உஷா. அவங்க 15 வட்டி. நான் ஆனால் அப்பயே சொல்லிட்டேன், என்னால் 15 வட்டி கட்ட முடியாது, ஒரு மாதம் கட்டினா கட்ட முடியாது, அதனால் நீ அவங்கள்ட்ட சொல்லு, நான் தந்துடுறேன்னு சொல்லு. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க காணிச்சு. சரி, ஓகே, நான் வேணால் பேசுகிறேன் அவங்கக்கிட்ட, என்னால் முடியலக்கா, நான் காசு கொடுக்கும்போது ஏதோ பார்த்து கொடுத்துட்றேன், ஏன்னா ரொம்ப வட்டி என்னால் கட்ட முடியல, உழைக்கிற காசுலாம் உங்கள்கிட்டயே கொடுத்துட்டா நாங்கள் சாப்பிட முடியாது, அந்த மாதிரி நிலைமை ஆகிடும் அப்படின்னு சொல்லி அது போட்டு சொல்ல, இல்லை ஒத்துக்க மாட்டேங்காங்கன்னுச்சு. சரி, ஓகே, டேஸ்டில் வச்சு ஃபுல்லாக கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுத்துட்டு மேட்ரு எல்லாத்தையும் தெளிவாக எழுதி கொடுத்து எல்லா காசையும் அதில் கணக்கு பண்ணி ஒப்படைச்சிட்டேன். இப்போ நேற்று கால் பண்ணி அந்த மாதிரி சொல்லிச்சு. வீட்டுக்கிட்ட அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க, யாருன்னு தெரியாது அந்த பொண்ணு மலருன்னு, நான் அதுக்கு கொடுக்கல, ஓன்ட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி 1 லட்ச ரூபாய்க்கு, நல்லா கேளுங்க, 1 லட்ச ரூபாய்க்கு 4 லட்ச ரூபா வட்டியம். நல்லா இருக்குல்ல? எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. 1 லட்ச ரூபாய்க்கு 4 லட்ச ரூபா வட்டினா அப்போ மொத்தம் 5 லட்ச ரூபாச்சு. எப்படி பிழைக்கிறது, எப்படி சாப்பிட்றது? தூக்கில் தொங்கிட வேண்டியதான்னு நினைக்கிறேன். அப்படி தான் பண்ணுறாங்க ஜனங்க. இப்போ வட்டி கொடுத்தாச்சு, ஏதோ வாங்கிட்டோம், சரி, நானும் இல்லைன்னு சொல்லலை, அதை காசை வாங்கணும், அந்த காசை நம்ம தரோன்னு சொல்கிறோம், எம்மத்தில் தரோம், இந்த மாதம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படி மீறியும் நீங்கள் அதுக்கு வட்டி போட்டு வச்சுருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பீங்க. அது கந்து வட்டி. இதெல்லாம் தெரிஞ்ச வக்கீலுங்க, இப்போ இதை பார்த்தீங்கன்னா வக்கீலுங்களோ இல்லை சமூக ஆர்வலரோ யாராக இருந்தாலும் சரி, நிறைய பேர் இந்த மாதிரி தான் வட்டி ஜாஸ்தியாக வாங்குகிறாங்க. இந்த உஷான்றவங்க ரொம்ப அநியாயத்துக்கு வட்டி வாங்குகிறாங்க, கந்து வட்டி. அதுவும் அவங்க கேட்க போனால் ரவுடி. அவங்களாம் என்ன சொல்கிறது? அப்போது இவங்க ரவுடின்னா என்ன வேணால் பண்ணுவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இவங்களால ஒரு உயிர் போச்சுன்னா வருமா? சப்போஸ் நானே போயிட்டேன், இல்லை அந்த பொண்ணே போயிடுச்சு, வருமா? அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது, ஓகேங்களா? காசு வந்துடும், இப்போ நான் போனாலும் அந்த பொண்ணு போனாலும் வேறு ஆள்கிட்ட விட்டு சம்பாதிப்பாங்க காசை. இதை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். 1 லட்ச ரூபாய்க்கு 5 லட்ச ரூபா எப்படி கொடுக்க முடியும்? இதை யாராவது பார்த்தீங்கன்னா, இதில் நான் என்னுடைய தப்பு இருக்கா, இல்லை அந்த பொண்ணுடைய தப்பு, இல்லை அந்த பொம்பளையோட தப்பு இருக்கா, இல்லை அவங்க வீட்டுக்காரோடைய தப்பு இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் டீசலில் ஒப்படைச்சிட்டேன் கணக்கை. அந்த பொம்பளை ஒத்துக்க மாட்டேன்னு தான் அதை ஸ்டேஷனில் தான் அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். அது எனக்கு கால் பண்ணி சொன்னால் நான் என்ன செய்யறதுன்னு தெரில. இதுக்காக தான் இந்த பதிவு போட்டேன். கடன் வாங்கினோம் செத்துறணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா அவங்களே சாவடிச்சிருவாங்க நம்மளை, அந்த மாதிரி நிலமை. நல்ல வேளை எனக்கு பணம் வருது, அதனால நான் கொஞ்சம் தப்பிச்சுக்கிறேன், எல்லாருக்கும் கொடுத்துருவேன் அப்படின்ற ஒரு இதில் இருக்கிறேன். பணம் வரலைன்னா உண்மையிலேயே நான் சூசைட் தான் பண்ணியிருக்கணும் போல இருக்குது. ஓகே, பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் நல்ல வக்கீல் இருந்தால் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கண்டிப்பாக நான் காட்டுறேன். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஆளுங்க, அவங்களெல்லாம் நான் காட்டுறேன். இவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் புகட்டுங்க. எங்களை மாதிரி ஒரு ஏழை ஆளுங்களுக்கெல்லாம் காப்பாற்றுங்க, ஒரு நன்மையாவது செய்யுங்க.
இது எந்த வக்கீல் பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறோம். எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக நான் வந்து யார் யாருன்னு நான் காட்டி விட்றேன்.